வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பிட் மேப் ப்ளஸ் சர்க்யூட் டயக்ராம் வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ஃபால்ட்டு ட்ராக் ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டில் காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, நெட்வொர்க் ஃபால்ட்டை மெயினாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். நெட்வொர்க்கில் வந்து எந்த மாதிரிலாம் லைன் வரும், மெயினாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் இதெல்லாம் சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாடல் விவோ V11 மாடல். இந்த மாடல் வந்து சார்ஜிங் லைனை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேட்ரி கனெக்டர் பாயிண்ட்டு ப்ளஸ் அந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பின்னில் பாட்டம் கனெக்டரில் பாருங்கள், அந்த க்ரீன் ப்ளஸ் அந்த ப்ளூ லைன் வருது பார்த்திங்களா, அது வந்து யூஎஸ்பி T+T- சொல்லுவோம் நம்ம, அதை TP-TM சொல்லுவோம் நம்ம, யூஎஸ்பி கனெக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட்டு. ப்ளஸ் வந்து அந்த ரெட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ளஸ் லைன், சப்ளை லைன் வந்து வரக்கூடிய பாயிண்ட்டு. ப்ளஸ் பேட்ரி பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு ரெட் லைன் வருது, ரெட் கலர் ப்ளஸ்ஸு, நடுவில் அந்த வயலட் கலர் வந்து ஆம்பியர் பாயிண்ட்டு. அதுக்குரிய ஸ்பேர் ரெசிஸ்டர் ஒன்று போட்டு அந்த லைனை ஃபாலோ பண்ணி போகுது, அந்த ட்ராக் போயிட்டுருக்கு. இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக அந்த ட்ராக் A to Z ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு ஃபால்ட்டை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த மாடல் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரோட ப்ளஸ் லைன் ப்ளஸ் அந்த TP-TM லைனும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எங்கே போகுதுன்னு பார்க்க போகிறோம். அந்த க்ரீன் லைனும் அந்த ப்ளூ லைன் பார்த்திங்கன்னா நேராக வந்து CPUவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க டேரெக்டாக. அதுக்குரிய ஸ்பேர் ஒன்று போட்டு நெக்ஸ்ட் வந்து CPUவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வயலட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் வரக்கூடிய கான்செப்ட்டு. சார்ஜிங் சர்க்யூட் வந்து இந்த சர்க்யூட் தான். அந்த ரெட் லைன் வருது பார்த்திங்களா, அது வந்து சார்ஜிங் ஐசிக்கு வந்துட்டு ப்ளஸ் ரெகுலேட்டர் ஐசியோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜர் இதுக்கு வரக்கூடிய சர்க்யூட் இதான் இந்த மாடலுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் இந்த சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி நம்ம உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிளாஸ் கான்செப்ட் நடத்திட்டுருக்கேன். நீங்கள் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் என்ன நம்பர் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங் கான்செப்டாக பார்க்க போகிறோம். லைட் ஏரியா இந்த மாடல் லைட் ஒர்க் ஆகலாம், எந்த செக்ஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது டிஸ்பிளே கனெக்டரு. ஸோ அது பூஸ்ட்டு காயில், எல்இடிக்குன்னு தனியாக இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, ரவுண்டாக இருக்கும்போது பூஸ்ட்டு காயில், எல்இடி ஐசி. இந்த எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆனோடு எல்இடி ஏன்னு போட்டது ஆனோடு, அந்த ஆரஞ்சு கலர் லைனு, எல்லோ ப்ளூ ப்ளஸ் எல்லோ இந்த டார்க் எல்லோ இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கேத்தோடு 1 கேத்தோடு 2, அது 2 மைனஸ் லைனு. ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் லைனு. இந்த லைன் எல்லாமே சரியாக கனெக்ட் ஆனால் லைட் எரியும். ப்ளஸ் லைட்டிங் வரக்கூடிய ஐசி. இது மட்டும் இல்லை, இது ஆன் ஆஃப் சுவிட்ச் லைனை பார்க்குறோம். இந்த மாடல் அதாவது ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக நடத்துவேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கான்செப்ட் படி. இப்போ ஆன் ஆஃப் சுவிட்ச் லைன் ப்ளஸ் வால்யூம் அப் டவுன் கான்செப்ட்டு எங்கேருந்து ஜாயிண்ட் ஆகி வருது. இப்போ ரெட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் லைன் கனெக்ஷன் வந்து நேராக வந்து பவர் சப்ளைஸ்லேருந்து ஸ்பேர் கொடுத்து ரெசிஸ்டர் கொடுத்து நம்மளுக்கு லைன் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைலேருந்து நேராக வந்து அந்த கனெக்டரில் கனெக்ட் ஆகுது. இது மூலமாக நம்மளுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வோல்ட்டு கிடைக்குது. அப்போ ஆன் ஆஃப் சுவிட்ச் கட் ஆனால் அந்த ரெசிஸ்டரை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லை, வந்து வால்யூம் அப் டவுன் கான்செப்ட். க்ரீன் லைன் வந்து வால்யூம் அப்பு, எல்லோ வந்து டவுன், 2 லைன் இருக்குது பார்த்திங்களா. இந்த லைன் வந்து எங்கேருந்து வருது, வால்யூம் டவுன் லைன் எங்கேருந்து வரும், வால்யூம் அப் எங்கேருந்து வந்து பார்க்க போகிறோம். க்ரீன் லைனுக்கும் இடையில வந்து ரெசிஸ்டர் போட்டு நேராக வந்து அது துருவா வந்து நம்மளுக்கு பவர் சப்ளைஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எல்லோ லைன் பாருங்கள் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். எல்லோ லைன் வந்து நேராக CPU லைனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டேரெக்டாக வந்து CPU லைனில் டவுன் லைன் வந்து CPU லைன் வருது, அதுக்கும் ஒரு ரெசிஸ்டர் போட்டு தான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ 2க்கும் ஸ்பேர் இருக்குது, அது கட்டாரம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஜம்பர் அடிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது சிம் ட்ரே. இந்த மாடலில் சிம் ட்ரேயில் வந்து வரக்கூடிய லைன் சிக்னல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம் கிளாக்கு, சிம் ரீசெட்டு, சிம் டேட்டா எல்லாமே பாருங்கள் டேரெக்டாக CPUவில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க துருவா. அதுக்குரிய சப்ளை வரக்கூடிய சிக்னல் ஆனது, வோல்டேஜ் ஆனது எங்கேருந்து வருது, 2 ரெட் லைன் வருது பார்த்திங்களா. இந்த ரெட்டு வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து பவர் சப்ளைஸ்லேருந்து வருது. அதுக்கும் அதேமாதிரி ஸ்பேர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக துல்லியமாக நம்ம எந்த இடம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் இந்த சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடய ட்ராக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பற்றி முழுமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கான்செப்ட் படி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த லெவலில் என்ன பார்க்குறோம்னா மெயினாக வந்து டவர் செக்ஷனை பற்றி தான் இதில் மெயினாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாவுக்கு தான் அந்த கான்செப்ட் சொன்னேன் நான். இப்போ நம்ம மெயினாக பார்க்குறது நெட்வொர்க் ஃபால்ட். இப்போ நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் பார்க்கும்போது நெட்வொர்க் லைன் வந்து எங்கெல்லாம் இன்புட் ஆகும், எங்கே அவுட்புட் ஆகும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டனா, அந்த க்ரீன் லைன் பார்த்திங்கன்னா ஆண்டனா லைன்லேருந்து ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஆண்டனா கனெக்டர் வழியாக ரோப் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆண்டனா செல்ஃபோன் எல்லா மாடலும் பார்த்திங்கன்னா ஆண்டனா கனெக்டர் இருக்கும். அந்த ரோப் வழியாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஆண்டனா கனெக்டரில் கனெக்ட் ஆகும். அந்த லைன் கனெக்டர் தான் இது. அதில் அந்த க்ரீன் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா
அந்த ட்ராக் எங்கே போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ட்ராக் க்ரீன் லைன் வந்து மேலே வந்து ஸ்பேர்லாம் போட்டு தான் நம்மளுக்கு வந்து அதில் ஃபில்ட்ரு போட்டு நம்மளுக்கு உள்ள ஐசிக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து ஃபில்ட்ரு போட்டு நேராக வந்து ஆண்டனா சுவிட்ச் ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையர் கான்செப்ட்டு 2 ஜாயின் பண்ணக்கூடிய ஐசி இது. இந்த ஐசியில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த லைன்லேருந்து ட்ராக் எங்கே போகுதுன்னு சொல்லி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்குரிய இடையில என்னென்ன ஸ்பேர் யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். சீரிஸில் என்ன பொருள் இருக்கும், பேரில் என்ன பொருள் தெரிஞ்சுக்கணும். அதை பிட் மேப்பை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ட்ராக் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அந்த ஆண்டனா கனெக்டர்லேருந்து டேரெக்டாக எங்கே போய் சேருது, அந்த ஃபில்டருக்கு போகிற லைனில் ஸ்பேரில் ஜாயின் ஆகுது. அந்த ஸ்பேரில் த்ரூவாக கண்டினியூட்டி இருக்குதுன்னு சொல்லி இதில் பார்த்துக்கலாம். ப்ளஸ் அடுத்த நெக்ஸ்ட் லைன் வந்து சீரிஸில் இருக்கா பேரலில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கனெக்ட் பண்ண கனெக்ஷன் வந்து சீரிஸில் இருக்குது. ஒன்று பேரல் கான்செப்ட் கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். கிரவுண்டுன்றது அந்த கிளிக் பண்ண முடியாது. அது எல்லோ லைன் கிளிக் பண்ணோம். அப்போ சீரிஸ் கான்செப்ட்டில் இதில் கனெக்ட் ஆகுது. அந்த ஃபில்டருக்கு லைனாக கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த க்ரீன் லைன் வந்து மேலே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். அந்த கால் தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபில்டரோட கால் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அந்த ரெட் லைன் அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட் லைன் தான் அடுத்த ட்ராக் போகுது. அங்கேருந்து இங்கேருந்து அவுட் ஆகுது. அவுட்புட் லைன் வந்து எங்கே வரையும் கடைசியாக போகுதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். துல்லியமாக காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் அவுட்டுன்னு தெளிவாக தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அவுட் முழுமையாக தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ சிக்னல் வர லைனை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் நேராக வந்து அந்த ஆண்டனா சுவிட்ச் நெட்வொர்க் ஐசி கான்செப்ட் அந்த பிஎஃப்னு சொல்லுவோம். இப்போ வரது ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பழைய மாடல் ஆண்டனா சுவிட்ச் சொல்லுவோம். இப்போ வந்து நெட்வொர்க் ஐசியும் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கும். பிஎஃப்ஓ இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கும் இந்த மாடலில். இதில் பாருங்கள் நேராக வந்து இதில் 3வது காலில் கரெக்டாக இங்கேருந்து மேலேருந்து 1 2 3 இந்த காலில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ வரக்கூடிய சிக்னல் வந்து இதெல்லாம் கடந்து வந்து தான் இங்கே ஜாயிண்ட் ஆகணும். அப்போ இது வரைக்கும் வரக்கூடிய ஸ்பேர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் டவர் நெட்வொர்க் கிடைக்காது. ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது மொதல் கான்செப்ட் இது. இந்த லைன் வந்து ட்ராக் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ட்ராக் கண்டினியூட்டி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சப்ளையில் என்ன ட்ரேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஐசி ஒர்க்காக இருக்கிற சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 2வது கால் 3வது தான் சப்ளையில் ரெட் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து. அதாவது நான் சொன்னேன் ஆண்டனா சுவிட்ச்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா பிஎஃப்ஓ பவர் ஆம்பிளிஃபையர் அதோட ஜாயிண்டாக இருக்குது. அதில் அந்த 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக வரக்கூடிய சப்ளை வோல்ட்டு. இது நிறைய இடங்களுக்கு போகுது, அதிகமான இடங்களுக்கு போகுது. அப்போ அந்த வோல்ட்டு லைனை வந்து தொடர்பு எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த ட்ராக்கை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ அந்த ஐசி ஒர்க் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சப்ளை வேணும். அந்த சப்ளை மெயினாக எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா நேராக பேட்ரி கனெக்டர்லேயும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தெரியுது பார்த்திங்கன்னா ரெட் லைன் ஃபுல்லாக காட்டுது பார்த்திங்கன்னா. அந்த லைன் ஃபுல்லாக வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணக்கூடிய பேட்ரி கனெக்டரோட ப்ளஸ் பாயிண்ட். அது பேட்ரி கனெக்டரோட ப்ளஸ் பாயிண்ட். இது துல்லியமாக போர்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஐசியோட சப்ளை ஆனது அந்த நெட்வொர்க்காக வரக்கூடிய செலக்ட் பண்ணக்கூடிய ஐசியோட ஆம்பிளிஃபையர் ஐசிக்குரிய சப்ளை எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேராக துருவம் வந்து நம்மளுக்கு பேட்ரி பாயிண்ட்லேருந்து டைரக்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் இல்லை, கீழே ஒரு ஆம்பிளிஃபையர் ஐசி இருக்குது, அதுக்கும் அந்த சப்ளை கொடுத்துருக்காங்க. அந்த சப்ளை பெரும்பாலும் நிறைய இடங்களுக்கு பேட்டரியிலேருந்து த்ரூ சப்ளை வந்து நிறைய இடங்களுக்கு சப்ளைவாக போயிட்டுருக்கும். இது டேரெக்டாக பேட்டரி போட்டோன்னே சப்ளை வரக்கூடிய லைன் இது. அப்போ அந்த லைன் ஆனது கனெக்ட் ஆகிறது நேராக எங்கே போய் சேரும்னா நேராக பேட்ரி பாயிண்ட்டோட ப்ளஸ் லைனோட ஜாயின் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி நெட்வொர்க் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த செக்ஷனில் ஒர்க் ஆகும் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஐசியை பற்றி உண்மை வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மொதல் கான்செப்ட் இன்புட் லைனை ஃபாலோ பண்ணோம். அடுத்து சப்ளை லைனை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். சப்ளை லைனை மெயினாக வந்து பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து 2 ஐசிக்கும் த்ரூ சப்ளையாக போயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்த நெட்வொர்க் செலக்ட் பண்ணக்கூடிய ஐசிக்கும் கீழே இருக்க அந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஐசிக்கும் 2 ஆம்பிளிஃபையர் ஐசி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா WTR ஐசின்னு சொல்லுவோம், அது RF ஐசி. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஐசி. அப்போ பவர் சப்ளைலேருந்து சப்ளை வந்து நம்மளுக்கு W2 ஐசி, அதாவது WTRன்றது RF ஐசின்னு சொல்லுவோம். இப்போ சொல்ல WTR ஐசின்னு சொல்கிறாங்க. அது இப்போ இதில் வந்து நம்ம ட்ராக் ஃபாலோ பண்ணும்போது 1 by 1 சிக்னல் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ சிக்னல் பார்க்கும்போது RX சிக்னல், TI6ன்னு சொல்லி 2 சிக்னல் இருக்குது. ரிசீவ் பண்ண கான்செப்ட் இருக்குது, டிரான்ஸ்மிட்டிங் 2 கான்செப்ட் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தா ரிசீவிங் கான்செப்ட் இந்த வயலட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக RX லைன் வந்து ரிசீவிங் செக்ஷனு. எல்லோ லைனும் அதேமாதிரி ரிசீவிங் செக்ஷன். 2 லைனுமே வந்து நேராக வந்து WTR ஐசி, அதாவது RF ஐசியில் ஜாயின் ஆகுது. இதுக்கு கீழே ஒரு ஐசி வந்து நெட்வொர்க் ஐசி. இது வந்து ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஐசி, சிக்னல் அதிகப்படுத்தக்கூடிய ஐசி. இதுக்கும் சப்ளை எங்கேருந்து வரும்னா டேரெக்டாக த்ரூவாக வந்து பேட்ரி ப்ளஸ்லேருந்து வரும் த்ரூ லைனு. மற்றபடி அந்த சிக்னல் லைன் வருது பார்த்திங்கன்னா, அந்த வரக்கூடிய ரோஸ் லைன் சரி இல்லை ஆரஞ்சு எல்லோ லைன் 2 லைன் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 2 லைனுமே பாருங்கள் எங்கே போய் சேரும்னா நேராக வந்து WTR ஐசி, அதாவது RF ஐசியில் போய் கனெக்ட் ஆகும். இது வந்து TX டிரான்ஸ்மிட்டிங் செக்ஷன். இங்கேருந்து நம்ம டிரான்ஸ்மிட் ஒளிபரப்பு பண்ணுறோன்னா அந்த கான்செப்ட் பேசக்கூடிய சிக்னல் வந்து இங்கேருந்து தான் வரும்.
அப்போ இந்த ஐசி நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண தெரியணும், ப்ளஸ் அதுக்கு சப்ளை வருதான்னு செக் பண்ணணும். அப்போ இந்த சிக்னலானது கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணணும். மற்ற விஷயங்களை விட்டுருங்க, மெயினாக இந்த சொல்கிற கான்செப்ட் மட்டும் முழுமையாக ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த ட்ராக் இது மட்டும் இல்லை, நம்ம மெயினாக வந்து பிட் மேப் வச்சு உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் உங்களுக்கு. அதேமாதிரி வயலட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் எல்லோ லைன், அந்த டார்க் எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லைனுமே ஆர்எக்ஸ் லைனு. இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பிட் மேப்பில். இந்த லைனில் வந்து பார்த்து 2 ரெட் லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது கண்டினியூட்டி இதுலேருந்து ஃபாலோ பண்ணி அந்த ஸ்பேர், அதுலேருந்து அடுத்து ஃபாலோ பண்ணி நேராக வந்து WTRICக்கு டேரெக்ட் RFICக்கு த்ரூ லைன் கொடுத்துருக்காங்க. இந்த 2வது கால் லைன் வந்து அதாவது டிரான்ஸ்மிட்டிங் லைன் அது, அதுலேருந்து கனெக்ட் ஆகி 2 ஸ்பேர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இதில் வரக்கூடிய ஆரஞ்சு லைன் பாருங்கள், 2 ஸ்பேரை போட்டு நேராக ட்ராக் எங்கே போகுது த்ரூவாக வந்து நம்மளுக்கு அந்த WTRICன்னு சொல்லுவோம், நம்ம அது RFICக்குள்ளே போய் ஜாயின்ட் ஆகுது. அப்போ இதில் வந்து ப்ராப்ளம் வந்தாலும் நெட்வொர்க்கு நம்மளுக்கு கிடைக்காது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்பேர்லாம் நம்ம தொடர்பு செக் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த 3வது பின் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நேராக அந்த WTRICக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேர் கனெக்ட் பண்ணி ரெட் லைன் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த கனெக்ஷன் வேறு அடுத்து எங்கே போகும்போது அதோட தொடர்பு அதுக்கு மேலே லைன், அதுக்கு அடுத்து லைன், அடுத்து ஐசிக்குள்ளே போய் ஜாயின்ட் ஆகுது. அந்த ரெட் லைன் ரவுண்ட் தெரியுது பார்த்திங்களா, ஐசிக்குள்ளே ஜாயின்ட் ஆகுது. இப்போ இந்த 2மே டிரான்ஸ்மிட்டிங் செக்ஷனில் கூட வர லைனு. இந்த 2 செக்ஷனும் கண்டிப்பாக கனெக்டாக இருக்கும். அந்த ஸ்பேரை மஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடணும். அடுத்து பாருங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 லைன் ட்ரேஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கீழே இருக்க அந்த லைன் வந்து, அதாவது நம்ம RX செக்ஷன் சொன்னபோது RX சிக்னல் போகிற லைன் ரிசீவிங் செக்ஷனு, இங்கேருந்து வர சிக்னலானது எங்கே போகுதுன்னு சொல்லி அந்த எல்லோ லைன் பார்த்தீங்களா, TRXன்னு போட்டு B1 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம எல்லோ லைனை ஃபாலோ பண்ணுறோம். ஒரு டேரக்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பேருக்கு போகுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரு, ஒரு பாக்ஸ் டைப் காயில், இதில் வந்து ஒரு பாக்ஸ் டைப், அதை ஃபில்ட்ரு கான்செப்டில் வருது. பாக்ஸ் டைப் காயில் கிடையாது, ஃபில்டரில் கனெக்ட் ஆகிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. அதுலேருந்து அவுட்புட் லைன் ஒன்று, அது RX லைன் டேரெக்டாக அங்கே த்ரூ அதுக்கு ஸ்பேர் போட்டு அடுத்து டேரெக்டாக ஐசிக்குள்ளே, அப்போ 2 ஸ்பேரை போட்டு ஐசிக்குள்ளே போகுது. அந்த வயலட் லைன் பாருங்கள், அந்த வயலட் லைன் தான் கனெக்ஷன் காமிச்சிருக்கேன். அதாவது இங்கேருந்து வர லைன் ஆனது டேரெக்டாக அந்த லைன் 3வது காலேருந்து கனெக்ட் ஆகி அங்கே 2 ஸ்பேர் போட்டு அடுத்து அந்த ஃபில்டருக்கு போயிட்டு நேராக த்ரூவாக ஒரு கனெக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட்டில் 2 ஸ்பேர் தாண்டி டேரெக்டாக ஐசிக்குள்ளே போய் ரிசீவிங் செக்ஷன் கனெக்ட் ஆகுது. இப்போ இதில் ப்ராப்ளம் வந்தாலும் இந்த மாடலில் மட்டும்தான் சார், எல்லா மாடலும் கிடையாது. ஒவ்வொரு மாடல் இந்த கான்செப்ட் மாறும். அப்போ அந்த லைனை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து இந்த RX TX லைனை தெரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்து அவுட்புட் ஆகிடுச்சு பார்த்தா இன்னொரு லைன், அது நேராக வந்து நம்மளுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் நெட்வொர்க் ஐசிக்கு டேரெக்டாக த்ரூவா, அதாவது சிக்னல் அதிகப்படுத்தக்கூடிய ஐசிக்கு த்ரூ கனெக்ட் ஆகுது. அப்போ 2 லைனை கட் பண்ணி கொடுத்தது ஃபில்ட்ரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து RX லைன் அங்கே போகுது, இந்த பக்கம் நெட்வொர்க் ஐசியில் கனெக்ட் ஆகுது. 2 எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 அங்கே போச்சு, இன்னொரு 2 வந்து நேராக வந்து 2 ஸ்பேர் போட்டு நேராக உள்ள ஜாயின். அந்த ப்ளூ லைன் பார்த்திங்கன்னா ட்ராக் ட்ரேஸ் கனெக்ட் ஆகுது. இது நெட்வொர்க் ஐசின்னு சொல்லுவாங்க. இது 2 கான்செப்ட்டும் இதில் கனெக்ட் ஆகுது. இது ஒரு லைனும் அது ஒரு லைனும் போகுது. 2மே RX லைன் தான். அடுத்து இதுலேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய TX டிரான்ஸ்மிட்டிங் நெட்வொர்க் ஐசிலேருந்து நம்ம TX லைன் வந்து கனெக்ட் ஆகுது. அந்த ட்ராக்கை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்போ 3 லைனுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. RX லைன் தனியாக பார்த்தோம், TXயில் 3 ட்ராக் வரும், 3 லைனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ட்ராக்கை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதாவது இந்த ஐசியில் எத்தனாவது கால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4வது கால் லைன்லேருந்து கரெக்டாக உள்ளே கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இதுலேருந்து வர லைனு அந்த WTRIC RFICக்கு போயிடுச்சு. மொத்தம் ஆரஞ்சு, எல்லோ, அந்த ரோஸ் கலர் லைன் இருக்குது பார்த்திங்களா, 3மே கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த 3 லைனும் பார்த்தாச்சு. அதேமாதிரி ப்ளூ லைனும் ப்ளஸ் எல்லோ லைன், அந்த எல்லோ வந்து TX RX லைன் போட்டு பார்த்திங்களா, அந்த வயலட் லைன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா, அதேனும் பார்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த WTICயோட கான்செப்ட்டு பார்க்க போகிறோம். திரும்ப இன்னொரு காமிக்கிறேன் பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த லைனை கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு டாட் காட்டுது, அதுலேருந்து கண்டினியூட்டி அங்கே போகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த லைனுக்கு ஐசிக்குள்ளே போய் ஜாயிண்ட் ஆகுது. அதாவது TX கான்செப்ட் வரக்கூடிய பாதை இது. அடுத்த லைனும் அதே மாதிரி டேரெக்டாக ஒரு ஸ்பேர் போட்டு த்ரூவாக வந்து அந்த ஐசிக்குள்ளே போகுது. ஆரஞ்சு எல்லோ லைன் காமிச்சிருக்கேன், டிரான்ஸ்மிட்டிங் லைனு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ஐசிலேருந்து வரக்கூடிய கான்செப்ட்டு அந்த ரோஸ் கலர் லைனும் அதுவும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதுக்கு சிக்னல் வர லைன் RX TX லைனை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு, இந்த ஐசி வேலை செய்கிறதுக்கு சப்ளை கொடுக்கணும். அது பக்கத்தில் இருக்க தான், அதாவது ரைட் சைடில் இருக்க வந்து WTRIC, லெஃப்ட் சைடில் இருக்க வந்து நம்ம பவர் சப்ளை ஐசி. இதை பாருங்கள், இது 2மே அந்த பிட் மேப்பில் காமிக்கிறேன். ரைட் சைடில் இருக்க வந்து நம்மளுக்கு WTRIC, அது RFICன்னு சொல்லுவோம் நம்ம. லெஃப்ட் சைடில் இருக்குது பவர் சப்ளை ஐசி. இதில் வந்து சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக சப்ளை போயிட்டுருக்கு. அந்த 3 டைப் சப்ளை எதுலேருந்து வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம்.
இதில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் ஃபாலோ பண்ணோம். அதுலேருந்து தான் லைன் அங்கே போகுதுன்னு காமிச்சிருந்தாங்க. அதை கிளிக் பண்ணுறேன், ட்ராக் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காலுக்கு வந்து இதுலேருந்து டேரெக்டாக சப்ளை போயிட்டுருக்கு. அப்போ பவர் சப்ளைலேருந்து அவுட்புட் ஆகி அதுலேருந்து டேரெக்டாக WTR ஐசிக்கு த்ரூ சப்ளை கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து லீக்கேஜஸ் ஸ்டார்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அந்த வோல்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது 1 by 1 நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம கான்செப்ட் அதோட எந்த ஃபால்ட்டை தான் கண்டுபிடிக்க முடியும். மெயினான வரக்கூடிய சப்ளை தெரிஞ்சாலே போதும். இப்போ இதில் வரக்கூடிய மெயினாக வந்து இதுக்கு சப்ளை வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் லெவல் கெப்பாசிட்டர் நம்ம வச்சு கிளிக் பண்ணும்போது பாருங்கள், ரெண்டாவது கான்செப்ட் பார்க்கும்போது முழுமையாக நிறைய இடங்களுக்கு ட்ராக் போகிற மாதிரி இருக்குது. இந்த இதில் பாருங்கள், எங்கே கிளிக் பண்ணோன்னா இந்த சைடில் இந்த அந்த கெப்பாசிட்டர் பார்த்தோம் பார்த்திங்களா, அதுக்கு கீழே 3 கெப்பாசிட்டர் இருக்கும். 1 2 3 இந்த 3 கெப்பாசிட்டர் கிளிக் பண்ணும்போது நிறைய இடங்களுக்கு சப்ளை போய்ட்டுருக்கு. ப்ளஸ் வந்து அதோட சப்ளை டேரக்ட் லைன் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி செக் பண்ணோம். நேராக வந்து இதுவும் பவர் சப்ளைஸில் தான் வருது. அந்த ட்ராக் லைன் பார்த்து நான் பண்ணும்போது அதில் கிளிக் பண்ணும்போது இந்த 2வது பாயிண்ட் மட்டும் அதிகமான இடங்களுக்கு போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் இதில் கனெக்ட் ஆகிடுச்சு. 2வது கான்செப்ட் அந்த 3வது கெப்பாசிட்டிலேருந்து வந்துச்சு. அது ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஐசி, அதாவது WTR ஐசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 ரெட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த லைன்லேருந்து பாருங்கள் 3வது கெப்பாசிட்டர் பாருங்கள். அந்த 3வது கெப்பாசிட்டர் லைன் தான் நான் கிளிக் பண்ணேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே இருக்க அந்த சப்ளை ரெட் லைன் வருது பார்த்தீங்களா, அந்த ரெட் லைனை கண்டுபிடிக்க போகிறோம். அது சப்ளை ஒரு கெப்பாசிட்டர், பெரிய கெப்பாசிட்டர் போட்டு 2வது அடுத்த கெப்பாசிட்டர் போட்டு உள்ளே கனெக்ட் ஆகுது. அதில் நம்ம கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கெப்பாசிட்டர் கீழே பாருங்கள், அந்த பெரிய கெப்பாசிட்டர் நான் கிளிக் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், கிளிக் பண்ணும்போது அந்த ட்ராக் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பிட் மேப் வச்சு பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நம்ம வந்து என்ன துல்லியமாக ட்ராக் எங்கே இருக்குன்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆரம்பம் தெரிஞ்சுக்கலாம். அந்த கெப்பாசிட்டர் கிளிக் பண்ணேன், இதுவும் நிறைய ஒரு சில இடங்களுக்கு போயிட்டுருக்கு. அப்போ இதுவும் பவர் சப்ளைலேருந்து வருது. அப்போ 3 சப்ளையும் ரொம்ப முக்கியம். 3மே தனித்தனி சப்ளை சார். இது இந்த 3 தனித்தனி சப்ளையோ கன்ஃபார்ம் பண்ணணும். அதில் கொடுத்த சப்ளை டேரெக்டாக பேட்டரிலேருந்து வரக்கூடிய சப்ளையாக இருக்கும். இது வந்து இந்த ஐசி வேலை செய்கிறதுக்கு பவர் சப்ளை இந்த 3 டைப்பான சப்ளை கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்ட்டும் முழுமையாக தெரிஞ்சிட்டாலே நம்ம சர்வீஸ் பண்ணலாம். ஒரு சர்வீஸ் எடுத்துட்டிங்கன்னா எந்த ஃபால்ட் எடுத்தாலும், எந்த செக்ஷன் எடுத்தாலும் முழுமையாக வந்து அதோட லைன் பாதை சப்ளை மெயினான சப்ளை சிக்னல் இன் அவுட்டுன்ற விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃபங்க்ஷன் வோல்ட்டெல்லாம் கிடச்சி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டில் வந்து ஐசியை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்து மாற்ற வேண்டியிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.